இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் கனமழை காரணமாக நாளை 12 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவைகளில் ஐயா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஐயா, புரிஞ்சிருச்சு ஐயா விளையா ஐயா. உலகமெங்கிலும் உன்னை வென்றிட யாரு உன்னை பெற்றதில் பெருமை இவங்க பண்றதுலாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இவங்க அடுத்த தடவை பீச்ல வச்சாலும் தங்க தாஜ்மஹால்ல வச்சாலும் யாருமே வர மாட்டாங்க. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? யாராது யாராது உள்ள வேண்டா கத்துறது? இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கலாம், அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன். இருக்கிறவங்கள சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கலாம். உனக்கு அறிவு இல்ல? டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? படிக்க 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 மண்டிய பிச்சுக்கலாம் போல இருந்தாலும் நம்ம ஆக்டிங் இந்தியன் எக்கானமி 2025ல பெருசா ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு வச்சிருப்பல்ல, என்னது? 2025 என்ன செய்யாம இருந்தா சரி. கண்ணதாசா, சேசுதாசா, ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா, பாரதியாரா, பாரதி ராஜாவா, காமராசனா, சுருளி ராஜனா? Enemy spotted. Come here. Stay alert. Mic on. I need guns. Save money. Stay together. Watch your back. Go. Enemy here. Good job. I need a med kit. Nice try. Ammo. சார் ஹோம்வொர்க் இன்னும் செக் பண்ணல சார். ஏன்டா பச்சை போய் பேசுற? மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம், நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. என்னடா மார்ஜின்லாம் போடுற? எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா. நானும் படிக்கவே இல்ல, அந்த நாயும் படிக்கவே இல்ல. எப்படி அவன் பாஸ் ஆயிருப்பான்? இல்ல புரியல. நான் கேம் தான் விளையாண்டு இருந்தேன், அவனும் என் கூட தான் சேர்ந்து கேம் விளையாண்டு இருந்தான். எப்படி அவன் பாஸ் ஆயிருப்பான்? வீட்டுக்கு போய் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா சம்பவம் கன்ஃபார்ம். எங்க அப்பா செருப்பு கழட்டி வாயில அடிப்பாரு. எங்க அம்மா சாப்பாடுல எப்படி விஷத்தை வச்சு என்ன கொண்டுருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம பக்க பக்க நான் மூச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். அந்த அப்படியே கேபால் பாஸ் ஆயிட்டு ஜாலியா வீட்டுக்கு. பாப்பா பூஜை முடிஞ்சாமா? முடிஞ்சிருச்சு சார். விநாயகர் கொண்டு போய் இடத்துல உட்கார வைக்கலாமா? ஓகே சார். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கொலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். நான் மட்டும் தான் எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலு நினைச்சு பயந்தே போயிட்டேன் மச்சான். நீங்க எல்லாரும் ஃபெயிலுன்னு தெரிஞ்சது அப்புறம் தான் மச்சான் நிம்மதியா இருக்கு. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன்.
தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யாரை கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மாட்டாங்கடா. ஏண்டா நாளைக்கு வரமாட்டா நீ தெரிய. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு நாங்க அதை பண்ணல. வாய்ப்பு இருக்கா சார்? அது தெரியல, எங்க கையில கிடையாது. அது துணிவு மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள். நான் கதையெழுதி 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 அங்க உட்கார்ந்த உடனேங்க அந்த கொஸ்டின்கள்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. என்னால பதிலளிக்க முடியல. அதனாலதான் நான் அங்க இருந்து எந்திரிச்சு வந்துட்டேன். மனசு உடஞ்சு எந்திரிச்சு வந்துட்டேன். பயப்படியா குமார்? பயப்படக்கூடாது. பயத்தை கண்ணில் காட்டாத. யாராது டேய்? யாராது உள்ள வேண்டா கத்துறது? இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா. இருக்கிறவங்கள சும்பையலாம். எல்லாம் கை தூங்களா? நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். நீ யாரு முல்தானி மட்டி போட்டு மூஞ்சி கழுவாம வந்து? இதுக்கு மேல எனக்கு ஏதோ தோணல. இதுக்கு மேல எனக்கு ஏதோ தோணல. கேள்வி கேட்கறீங்க, ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா? நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன். தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். தப்பா போயிடும்.